அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, இந்த மகர ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும், நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கும், எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஸ்ரீராம ஜெயத்தை 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே நினச்சி அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையுமே முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு போராடக்கூடியவங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. தன்முனைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவங்களே கிடையாது. தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள். உதவிக்கு தகுதியானவங்க யாருன்னு பார்த்தா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மகர ராசி அன்பர்களாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற நிறுவனத்திலேயோ அல்லது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை நம்ம ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடியங்களா பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நற்பெயர் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டில் எடுக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் வெளியில் இருக்கிறதுக்கு பிடிக்கும், சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் தங்களை மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு செயலில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னுமா எல்லாருக்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்பாங்க. ஆனால் முடிவில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்துவாங்க. மற்றவர்கள் செயலை கூட இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தத்துவமான காரியங்களை மட்டுமே இவங்க அதிகம் ஈடுபடக்கூடியங்களா பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சனி கரத்துவம் பெற்ற ராசி என்பதனால இவங்களுக்கு கருப்பு நிறம் இவர்களுக்கு ஏற்றது. அதே மாதிரி புகழ்பெற்ற நீதிபதி, வக்கீல், பெட்ரோல் பங்கு அல்லது தொழிற்சாலைகள் அமைக்கிறது, கிராம ஊராட்சி தலைவர், இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்களுக்கு தானாகவே தேடி வந்து அமையும். அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 33 வயதுக்கு மேலே 35 வயதுக்குள்ளே ஒரு தொழில் துறையிலையோ அல்லது வேலையிலையோ ஒரு திருப்பம் ஏற்படும். 40 வயதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழில் சார்ந்த துறையிலலாம் நல்ல ஒரு சாதனையாளராக பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் கிராம தேவதைகளை வணங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். மற்றவர்களை காப்பி அடிக்காத ஒரே ராசி அப்படின்னா நம்மளுடைய மகர ராசியாக தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க போகிற போக்கிலேயே இவங்க பின்னாடி போகணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமே கிடையாது. தனக்குன்னு ஒரு புத்தி, தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கக்கூடியவங்களை நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. 12 ராசிகள்லேயே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான குணம் இருக்கும். என்னோட வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்
ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராசிக்கு அஷ்டம அதிபதி சூரியன் பார்வை தற்போது உங்களுடைய ராசியின் மீது படுவதனால சில விபரீத ராஜயோகம்லாம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தாராளமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட உயில், சொத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தவங்க கூட இந்த வாரத்தில் உங்களை தேடி வந்து குடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் விபத்து கண்டமும் அவமானமும் அதே மாதிரி சின்ன சின்ன அசௌகரியமான சம்பவங்கள்லாம் இதன வரையிலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த அசௌகரியத்திலிருந்து நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரப்போகுது. எதையுமே சமாளிக்கும் மனோபாவம், மனோபலம், மனோதைரியம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய இருக்கும். திட்டமிட்டு காரியங்கள் செய்வீங்க. திட்டமிட்டு செய்கிறதுனாலே நல்ல பலன் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும். சில செயல்கள்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடமானம் வைத்த சொத்துக்களை கூட இந்த வாரத்தில் மீட்டு கொள்வதற்கான வாய்ப்பு. ஒரு சிலர்லாம் நகையை கூட அடமானம் வைத்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான சந்தர்ப்பம்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே மாதிரி சிக்கனத்தை கடைபிடிங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்படுறது ரொம்ப நல்ல முடிவை பெற்றுத்தரும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 6, 7, 8 ஆகிய 3 தினங்களும் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாட்களில் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க இந்த டைமில் கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய விவேகத்தை இந்த சந்திராஷ்டம நாட்களில் பயன்படுத்துறதும் ரொம்பவும் நல்லது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உணர்ச்சியோ வேகத்திற்கோ இந்த டைமு இடம் கொடுக்காதீங்க. பொறுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த மகர ராசிக்காரங்க ஆடி பூரத்தன்று சர்க்கரை பொங்கல் வைத்து எல்லோருக்கும் தானமாக வழங்கிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆடி பூரம் அப்படிங்கிறது அற்புதமான நாள். அதனால் அன்றைய தினம் நீங்கள் முடிந்தால் ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் வைத்து எல்லோருக்குமே தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இட ராகுவால் முயற்சி அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. அதே மாதிரி இந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ஆம் இட ராகுவாலையும் 5ஆம் இடத்துல உள்ள குருவாலையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் பல மடங்கு உயரும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்பெல்லாம் தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. செவ்வாய் புதன்கிழமையில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதே மாதிரி பொறுமையை காக்கிறது ரொம்பவும் அவசியம். திருவோண நட்சத்திரக்காரர்களே, அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. இதனாலேயே மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய அமையும். வியாபாரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தெய்வ பலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. யாராவது ஒரு விஐபியோட ஆதரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமையில் உங்களுடைய
செயலுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி 6, 7, 8 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயுமே ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி மேலும் இன்னும் உங்களுடைய லைஃப் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே ராகு குரு உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்காங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய கிடைத்தாலும் அமிர்தகடேஸ்வரரை வழிபடுவதன் மூலிமா இன்னும் நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கும். நம்பிக்கையோடு வழிபட்டுடுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மன் ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு குங்கும தானம் செய்துடுவாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தேங்க்யூ.